அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலக அளவில் புயலை கிளப்பி வருகிறது. வெளிப்படைத்தன்மை சட்டத்தின் மூலம் வெளியான எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் இருக்கும் பல்வேறு துறையைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் என பலரின் பெயர்கள் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பல்வேறு நபர்களின் பெயர்கள் உள்ள நிலையில் இந்தியாவின் முக்கிய இயக்குனரும் நடிகருமான ஒருவரின் பெயர் அடிபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸின் ஒரு மின்னஞ்சலில் சீனாவில் உள்ள ஷாங்காயில் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வில் புகழ்பெற்ற பாலிவுட் இயக்குனர் ஒருவர் வருகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை சுட்டிக்காட்டி பலரும் அனுராக் காஷ்யப்பின் பெயரும் இந்த கோப்புகளில் இடம்பெற்றுள்ளது என தகவலை பரப்பி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சர்ச்சைக்கு பதிலளித்து பேசிய இயக்குனர் அனுராக் காஷ்யப், இதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியாது. மேடையில் பேசுவதற்கு ஒரு மாதத்திற்கு சுமார் 15 அழைப்புகள் எனக்கு வரும். நான் அதற்கு அரிதாகவே பதிலளிப்பேன். மின்னஞ்சல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பெய்ஜிங் பகுதிக்கு நான் சென்றதில்லை. இது சில ரேண்டம் மின்னஞ்சல் தான். அந்த மின்னஞ்சலே அதற்கு விளக்கமளிக்கிறது. என் பெயரில் வரும் செய்திகள் என் படங்களை விட அதிகம் பிரபலமாக இருக்கின்றன என கூறியுள்ளார். எப்ஸ்டீனின் இந்த நீதிமன்ற ஆவணத்தில் பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ, பில் கிளின்டன், பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன், இந்திய பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட பல பிரபலங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தி திரையுலகில் பிரபல இயக்குனராக வலம் வரும் அனுராக் காஷ்யப் தமிழில் கடந்த 2018ஆம் ஆண்டு அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியான இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மகாராஜா படத்தில் கொடூரமான வில்லனாக நடித்து அசத்தியிருந்தார். இதற்கிடையே விஜயின் லியோ மற்றும் வெற்றிமாறனின் விடுதலை 2 படத்திலும் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.